நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். காற்றடிக்கின்றது. இந்த காற்றில் அருளை கருணை. ஏனென்றால் இந்த வெயிலில் இந்த காற்று சுகமாக இருக்கின்றது. இந்த வெப்பத்தை தணிக்கின்றது. ஆண்டவர் காற்று மூலமாக நம்மை காக்கின்றார், நமக்கு சுகத்தை தருகின்றார். நாம் பயணம் செய்யும் பொழுது வெவ்வேறான மக்களை பார்க்கின்றோம், வெவ்வேறு விதமான மக்களை பார்க்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கடவுள் என்னை நன்றாகத்தான் வைத்திருக்கின்றார், நான் எதிர்பார்த்ததை விட என்னை நன்றாகவே வைத்திருக்கின்றார் என்ற சந்தோஷம் வருகின்றது. அது மட்டுமல்ல, பயணம் செய்யும் பொழுது பாருங்கள், ஒரு ஆபத்து இல்லாமல் நம்மளை கடவுள் வீட்டில் கொண்டு சேர்க்கின்றார். எவ்வளவு பேர் வீட்டிலிருந்து புறப்படுகின்றார்கள், ஆனால் வீடு சேர்வதில்லை. ஆக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த பூமியிலே நீ இன்னும் நீண்ட நாள் வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும், நீ கடவுளின் பிள்ளை என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவேளை நம்மை கடவுள் உயிரோடு வைத்திருக்கின்றாரோ. அது மட்டுமல்ல, நாம் கஷ்டப்படும் பொழுது நமது நண்பர்கள் மூலமாக, வேலை செய்யும் பொழுது அங்கே இருக்கும் மற்றவர்கள் மூலமாக நமக்கு கடவுள் அமைதியை கொண்டு வருகின்றார். நாம் குழப்பத்தில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்து நமக்கு அமைதியை தருகின்றார். ஆக கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அதனால் தான் கடவுள் கூறுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நாம் தான் தவறாக எண்ணுகின்றோம். கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதுவும் நாம் இக்கட்டான நிலைமையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை தூக்கி விடுவார். அவரது வலது கரத்தினால் நம்மளை தூக்கி துணியிலே தாங்குவார். ஏனென்றால் கடவுள் நம்மளை அன்பால் படைத்தார். அவரது பிள்ளை நாம் என்பதை நாம் உணர்வோம். ஆகவே கவலைப்பட வேண்டாம். எல்லாம் கடந்து, எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். ஏனென்றால் கடவுள் நம் பக்கம் இருக்கின்றார். எல்லாம் கடந்து